தமிழ்நாட்டில் நெக்ஸ்ட்டு சிஎம் யார் அப்படிங்கிற பேச்சு தான் இப்போதைக்கு ரொம்ப பரபரப்பாக போயிட்டுருக்கு. என்னோட முக்கியமான கருத்தை நான் சொல்கிறேன், நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. நம்ம ஒரு ஏரியாவுக்கு போகிறோம். ஒரு ஏரியாவுக்கு போகும்போது ஒரு பொருள் விற்காங்க. அது 4 பேர் கடையை வச்சுருக்காங்க. 4 பேர் கடையை வச்சுருக்கும்போது யார் குவாலிட்டியாக நல்லா கம்மி ரேட்டில் நல்லபடியாக கொடுக்காங்களோ அவங்க தான் மக்கள் வாங்குவாங்க. அவங்க தான் என்றைக்குமே டெவலப் ஆவாங்க. அந்த நல்ல போட்டி இருக்கும்போது மக்களுக்கு நல்ல குவாலிட்டியான பொருள் எப்போதுமே கிடைக்கும். அதே மாதிரி தான் நம்ம தமிழோட எலெக்ஷனும் அந்த மாதிரி தான் நம்ம மாற்றணும். ஏன்னா நம்ம மக்கள் சக்தி பார்த்திங்கன்னா ஓட்டு நம்மளுக்கு ஒரு பெரிய பலம் மாதிரி. அது நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். ஓட்டுக்கு காசு வாங்கிட்டோமேங்கிற அப்படிங்கிறதுல நம்ம ஒரு கட்சிக்கு ஓட்டு போட்டுறக்கூடாது. அது நம்மளோட காசு தான், நம்ம அதை வாங்கிக்கலாம். எப்போதுமே இருக்கிற கட்சியை மாற்றி தேர்ந்தெடுக்கிறதால அவங்க மறுபடியும் சரியாக பண்ண மாட்டாங்க. நம்ம தானே மறுபடியும் வருவோம், யாராவது வரும் அப்படின்ட்டு சரியாக செயல்பட மாட்டாங்க. என்றைக்குமே ஒரு சிஎம் கட்சின்னு பார்த்திங்கன்னா ஒரு 4 கட்சி இருக்கிற மாதிரி நம்ம என்றைக்குமே மாற்றி தேர்ந்தெடுக்கணும். இப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, தமிழ்நாடு மக்கள் எல்லாம் டிஸ்கஷன் பண்ணணும். புதுசாக எந்த கட்சி வந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற டிஸ்கஷன் பண்ணணும். டிஸ்கஷன் பண்ணி புதுசாக ஒரு கட்சி, அது எந்த கட்சியாக வேணாலும் இருக்கட்டும், ஆனால் தமிழ்நாடு மக்கள் எல்லாம் ஒத்துமையாக பேசி நீங்கள் முடிவு பண்ணணும். அப்படி முடிவு பண்ணி 3ஆவதாக ஒரு பெரிய கட்சின்னு ஒன்று உருவாக்கினா தான் போட்டி வரும். அந்த மாதிரி போட்டி வந்தால் தான் மறுபடியும் மக்கள் நம்மளுக்கு ஓட்டு போட மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு பயத்தில் அவங்களுக்குள்ளேயே ஒரு போட்டி ஏற்படும். அவங்களுக்குள்ளே ஒரு போட்டி ஏற்படும் போது ஒழுங்காக செயல்படுவாங்க. நல்ல வேலைவாய்ப்பு உருவாக்குறது, மருத்துவம் உருவாக்குறது, இந்த மாதிரி விஷயங்களை பண்ணுவாங்க. நீங்கள் சரியான ஒரு போட்டியை நீங்கள் உருவாக்கலை அப்படின்னா அவங்க மறுபடியும் உங்களுக்கு காசு கொடுத்து இலவசத்தை கொடுத்து உங்களை ஏமாற்ற தான் பார்ப்பாங்க. அந்த மாதிரி காசு கொடுத்து இலவசத்தை அதிகமாக கொடுத்து அதே வாங்கி நீங்கள் ஓட்டு போடும்போது உங்களுக்கு வீட்டு வரி, தண்ணி வரி, வேலைவாய்ப்பின்மை, இந்த மாதிரி நிறையா பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, தமிழ்நாட்டில் பொதுவாக எல்லாத்துக்குமே அரசியலை பற்றி பேசுங்க. அரசியலை பற்றி பேசி புதுசாக ஒரு கட்சி, எந்த கட்சி வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு தமிழ்நாடு முழுவதும் மொத்தமாக ஒன்று போல் ஒரே கட்சிக்கு பெரும்பான்மையாக நம்ம ஓட்டு போடணும். அந்த மாதிரி ஓட்டு போட்டால் தான் ஒரு போட்டி வரும். அந்த மாதிரி ஒரு போட்டி வந்தால் தான் தமிழ்நாடு நல்லாயிருக்கும். இது என்னோடய கருத்து. இல்லை தமிழ்நாட்டில் எப்போதுமே போட்டி வேண்டாம், பழைய கட்சி வந்தாலே கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா ஏன் கரெக்டாக இருக்கணும், அதுக்கான காரணம் என்னங்கிறத கமெண்ட்டில் பண்ணுங்கள். இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்தராக உங்களுக்கு அடுத்து வேறு என்ன டாப்பிக்கை பற்றி பேசணும் அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்டில் பண்ணிங்கன்னா நான் அந்த டாப்பிக்கை பற்றி உங்கள்கிட்ட பேசுவேன். ஓட்டுங்கிறது மிகப்பெரிய சக்தி. அந்த ஓட்டை வச்சு நம்ம நல்லா ஆக்கப்பூர்வமான ஒரு கட்சியை தேர்ந்தெடுத்தால் தான் அடுத்து நம்ம தமிழ்நாடு நல்லாயிருக்கும். இது என்னோடய கருத்து.